நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகள் பாடத்திலிருந்து நாம் இப்போ எல்லா பாடப்பகுதி வினாக்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. நுண்ணுயிரிகள் டேஷில் அளவிடப்படுகின்றன. சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரான், மீட்டர். மைக்ரான்கிறது விடை. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எது? புரோட்டோசோவா, வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை. விடை வைரஸ். டேஷ் ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி ஆகும். வைரஸ், ஆல்கா, பூஞ்சை, பாக்டீரியா. விடை பாக்டீரியா. பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 2, 3, 4, 5. விடை 4. மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஷ் என அழைக்கப்படுகிறது. பிளாஸ்மோடியம், இன்ஃப்ளூயன்சா, விப்ரியோ காலரே, ஆப்தோவைரஸ். விடை இன்ஃப்ளூயன்சா. கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்று அழைக்கப்படுகிறது. விடை பெனிசிலியம் கிரைசோஜீனம். டேஷ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும். விடை ஃப்ரியான். செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் டேஷ் எனப்படுகின்றன. வீரியான். நுண்ணுயிரிகளை டேஷின் உதவியுடன் காண முடியும். விடை நுண்ணோக்கி. ஒரு முனையில் கசைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் டேஷ் ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது ஒரு முனையில் கசை இலைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் டேஷ் ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு முனை கச்சை கசை இலை. அதாவது ஒரு முனையில் நிறைய இருக்கும். ஒரு முனையில் ஒன்று இல்லை, ஒரு முனையில் நிறைய இருக்கும். சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான வாக்கியத்தை திருத்தி எழுதுக. நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய்க்கிருமிகள் என அழைக்கப்படுகின்றன. சரி. பென் அனாஃபிலஸ் கொசுக்கள் டெங்கு வைரஸ் கிருமிகளை பரப்புகின்றன. தவறு. பிளாஸ்மோடியம். சரியா? பிளாஸ்மோடியத்தை தான் பரப்புது. அதன் மூலமா நமக்கு வியாதி வருது. சின்னம்மை ஒரு தொற்று நோயாகும். விடை சரி. சிட்ரஸ் கேன்கர் பூச்சிகளால் பரவுகிறது. தவறு. காற்று, நீர் ஆகியவற்றால் பரவுகிறது. ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. விடை சரி. பொறுத்துக. தொகுதி 1 தொகுதி 2க்கு பொறுத்த சொல்லி இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம். காசநோய் பாக்டீரியா. இந்த அட்டவணையை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. இது கூற்று காரணம், இது எது சரி எது தவறு, கூற்றும் காரணமும் சரியா அப்படிங்கிற ஆப்ஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கூற்று. மலேரியா புரோட்டோசோவாவினால் உண்டாகிறது. இந்நோய் கொசுவினால் பரவுகிறது. இதுதான் கூற்றும் காரணமும். இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 2வது கூற்று. ஆல்காக்கள் பிறசார்பு உயிரிகளாகும். காரணம் அவை பச்சையத்தை பெற்றிருப்பதில்லை. கூற்று காரணம் இரண்டும் தவறு. மிகச் சுருக்கமான விடையளி. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. ரைசோபியம், சயனோபாக்டீரியா, நாஸ்டாக். வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. அசிட்டோபாக்டர் அசிட்டை. ஏதாவது 3 புரோட்டோசோவாக்களின் பெயர்களை எழுது. பாரமேசியம், யூக்ளினா, அமீபா. இது உங்களுக்கு புக்கில் உங்களுக்கு படம் கொடுத்துருப்பாங்க. கூடுதல் விளக்கத்துக்கு அதை பார்த்துக்கோங்க. பெனிசிலியத்தை கண்டறிந்தவர் யார்? சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவர் 1926வது வருஷத்தில் கண்டுபிடிச்சார். தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்த நோயை தடுக்கலாம்? தட்டமை, பொண்ணுக்கு வீங்கி, காசநோய். சுருக்கமாக விடையளி. வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக. பேசில்லை கோல் வடிவ பாக்டீரியா, எடுத்துக்காட்டு பேசில்லஸ். ஸ்பைரில்லா சுருள் வடிவ பாக்டீரியா, எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி. காக்கை கோள அல்லது பந்து வடிவ பாக்டீரியா,
ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. விப்ரியோ கமா வடிவ பாக்டீரியா, எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரே. எதிர் உயிரிக்கொல்லி என்றால் என்ன? ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள் தரக்கூடியது. எதிர் உயிர்கொல்லி பொருட்கள் உயிருடன் உள்ள உயிரினங்களிலிருந்து பெறப்படுகின்றன. இது மற்ற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ளது. எடுத்துக்காட்டு ஸ்ட்ரெப்டோமைசின். நோய்க்கிருமிகள் என்றால் என்ன? சில நுண்ணுயிரிகள் மனிதன், விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. அவைகள் நோய்களை உண்டாக்குவதால் நோய்க்கிருமிகள் என்று அழைக்கப்படுகின்றன. நோயுண்டாக்கும் நுண்ணுயிரிகள் மனிதரில் எவ்வாறு நுழைகின்றன? நோய்க்கிருமிகள் உடலுக்குள் தோல், வாய் அல்லது மூக்கின் வழியாக உள்ளே நுழைந்து நோய்களை ஏற்படுத்துகின்றன. வைரஸினால் உண்டாகும் ஃப்ளூ காய்ச்சல் காற்றின் மூலம் பரவுகிறது. நோயாளிகள் தும்மும் போதும் தெரிக்கும் திவலைகளில் உள்ள வைரஸ்கள் காற்றில் பரவி நலமான ஒருவரின் சுவாசத்தின் போது உள்நுழைகின்றன. விவசாயத்தில் நுண்ணுயிரிகள் அத்தியாவசியமானவை ஏன்? நுண்ணுயிரிகள் கழிவுகளை மட்கச் செய்வதால் சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகின்றன. அந்நிகழ்வின் போது நைட்ரேட்டுகள் மற்றும் கனிம ஊட்டப்பொருட்கள் மட்டும் கழிவுகளிலிருந்து வெளியேறி மண்ணை வளமுடையதாக்குகின்றன. இந்த உரம் இயற்கை உரம் என்றழைக்கப்படுகிறது. ரைசோபியம், சயனோபாக்டீரியா, நாஸ்டாக் நைட்ரஜனை மண்ணில் நிலைப்படுத்துகின்றன. பயிர்களுக்கு தீங்குயிரிகளிடமிருந்து பாதுகாப்பதில் நுண்ணுயிரிகள் உதவுகின்றன. விரிவான விடையிலி. பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. பாக்டீரியங்கள் ஒரு செல்லாலான புரோகேரியாட்டுகள். இவை வகைப்பாட்டியலில் மொனிரா என்பதன் கீழ் இடம்பெற்றுள்ளன. 1 மைக்ரானிலிருந்து 5 மைக்ரான் அளவுடையது. அவை காற்று சுவாச பாக்டீரியா, காற்றில்லா சுவாச பாக்டீரியா என இரு வகைப்படும். பாக்டீரியாவின் வெளியடுக்கு செல் சுவரினால் ஆனது. உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு எனப்படும். உட்கரு சவ்வு இதில் காணப்படுறது இல்லை. புரோட்டோபிளாசத்தில் கூடுதலாக காணப்படும் குரோமோசோமல் டிஎன்ஏக்கள் பிளாஸ்மிட் என அழைக்கப்படுகின்றன. புரதச் சேர்க்கையானது 70S வகை ரைபோசோம்களால் நடைபெறுகிறது. சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உடலம், எண்டோபிளாச வலைப்பண்ணல் இதில் காணப்படுவதில்லை. கசை இலைகளினால் இடைப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. பாக்டீரியா செல்லின் அமைப்பு படம் கொடுத்துருக்கு, இதை பார்த்துக்கோங்க. மருத்துவத்துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகின்றன? நாம் நுண்ணுயிரிகளிடமிருந்து எதிர் உயிர்கொல்லிகள் மற்றும் தடுப்பூசிகளை பெறலாம். எதிர் உயிர்கொல்லிகள் ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படும். எதிர் உயிர்கொல்லி பொருட்கள் உயிருள்ள உயிரினங்களிலிருந்து பெறப்படுகின்றன. இது மற்ற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ளது. சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1928இல் பென்சிலின் என்ற எதிர் உயிர்கொல்லியை பெனிசிலியம் கிரைசோஜீனம் என்ற பூஞ்சையிலிருந்து உருவாக்கினார். இது டிப்தீரியா, டெட்டனஸ் போன்ற நோய்களை குணப்படுத்துகிறது. ஸ்ட்ரெப்டோமைசின் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது. தடுப்பூசிகள் தடுப்பூசிகள் இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிகளிடமிருந்து தயாரிக்கப்படுகின்றன. எட்வர்ட் ஜென்னர் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தார். நோயாளியின் உடலில் இத்தடுப்பூசி செலுத்தப்படும் போது உடலிலிருந்து நோய் எதிர்ப்பொருட்கள் உற்பத்தியாகி நோய்க்கிருமிகளுக்கு எதிராக போரிடுகின்றன. இந்த நோய் எதிர்ப்பொருட்கள் உடலில் தங்கியிருந்து எதிர்காலத்தில் அக்குறிப்பிட்ட நோய்க்கிருமிகளின் தாக்குதலிலிருந்து உடலை பாதுகாக்கின்றன. எனவே வேக்சினேஷன் நோய் தடுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு தட்டம்மைக்கான MMR, காச நோய்க்கான BCG தடுப்பூசி. நுண்ணுயிரிகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பொதுவான நோய்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக. இந்த அட்டவணையில் கொடுத்துருக்குறோம். எந்த நோய் ஏற்படுது, நுண்ணுயிரி எது ஏற்படுத்துது, பரவக்கூடிய முறை என்ன, அறிகுறிகள், தடுப்பு முறை, சிகிச்சை. காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற பாக்டீரியாவினால் ஏற்படுது. காற்றின் மூலமும் நோய் தொற்று உடைய மனிதனின் சளி மூலமும் பரவுது. அறிகுறிகளை பார்த்தோன்னா தொடர்ச்சியான இருமல், சளி, இடையிழைப்பு, மூச்சு திணறல் இதை மாதிரி இருக்கும். தடுப்பூசி பொறுத்தவரையில்
பிசிஜி தடுப்பூசி போடணும். காலரா, விப்ரியோ காலரே மூலமாக பரவுது. ஈக்கள் மூலம், அசுத்தமான உணவு, நீர் மூலமாக பரவுது. நீர்த்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, விரைவான நீர் இழப்பு, இதெல்லாம் அறிகுறிகள். காலராவுக்கு எதிரான தடுப்பூசி தன் சுகாதாரம். சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மூலம், அதுவும் காற்றின் மூலமாக பரவுது. சளி ஒழுகுதல், தும்முதல் இதோடைய அறிகுறிகள். நோயாளிகளை தனிமைப்படுத்தணும். ரேபிஸ், ராப்டோவிரிடி அப்படிங்கிற வைரஸ் மூலமாக விலங்குகள் கடிக்கிறதுனால ஏற்படுது. காய்ச்சல், மாயத்தோற்றம், பக்கவாதம், உணவை விழுங்க இயலாமை, இது எல்லாமே ரேபிஸுடைய அறிகுறிகள். ரேபிஸுக்கு எதிரான தடுப்பூசி அமீபிக் சீதபேதி. என்டமிபா ஹிஸ்டாலிட்டிகா அப்படிங்கிற புரோட்டோசோவானால் ஏற்படுது. உணவு, நீர், ஈக்கள் மூலமாக பரவுது. கடுமையான வயிற்றுப்போக்கு, இரத்தத்துடன் கூடிய மலம், இது எல்லாமே அறிகுறி. துப்புரவை பராமரித்தல் மற்றும் மெட்ரோனி டயசோல் எதிர் உயிர்கொல்லி இருக்குது, இதை பயன்படுத்தலாம். மலேரியா, பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவானால் பரவுது. பெண் அனாஃபிலஸ் கொசு. குமட்டல், வாந்தி, கடும் காய்ச்சல். குயினைன், குளோரோகுயினைன் எனப்படக்கூடிய மருந்துகள், கொசு வெறுக்கும் களிம்பு, கொசு வலைகளை பயன்படுத்தலாம். அதாவது கொசுட்ட இருந்து நம்மளை அவாய்ட் பண்ணிக்கணும். மனிதரில் நன்மை தரும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை நாம் எவ்வாறு மேம்படுத்தலாம்? காய்கறிகள், பழங்கள் மற்றும் கீரைகள் உண்ணுவதன் மூலமும், நார்ச்சத்து நிறைந்த உணவை உண்ணுவதன் மூலமாகவும், பதப்படுத்தப்பட்ட உணவினை தவிர்த்தல் மூலமாகவும், ஒலிவ எண்ணெயை உணவில் தினமும் சேர்த்துக்கொள்வதன் மூலமும், எதிர் உயிர்கொல்லிகளை குறைத்து கொள்வதன் மூலமும், இது மாதிரி இதில் நம்ம பாக்டீரியாவின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். ப்ரோபயாட்டிக், தயிர் மற்றும் பிற நொதித்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பால் பொருட்களில் கூடுதலாக பயன்படுத்தப்படும் உயிருள்ள உணவுப் பொருட்கள் ப்ரோபயாட்டிக்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு லாக்டோபாசிலஸ் அசிட்டோஃபிலஸ். இந்த பாக்டீரியா குடல் பகுதியில் உள்ள நன்மை செய்யும் பல வகையான நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. இவை குடல் புற்றுநோய் ஆபத்தினை குறைக்கின்றன, கொலஸ்ட்ரால் உறிஞ்சுதலை குறைக்கின்றன, நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிப்பதால் வயிற்றுப்போக்கு நோய்களை தடுக்கின்றன.